ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எம்மியான ஒரு கிரேவி ரெசிபி பார்த்தீங்கன்னா கடாய் பன்னீர். பன்னீரில் வந்து நம்ம பண்ணுற வெரைட்டிஸ் எல்லாமே நமக்கு விரும்பி சாப்பிடுவோம். இன்னைக்கு கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரை மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், எல்லாத்தையுமே சேர்த்து வறுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது நல்லா வறுத்துருங்க. இது கூட நம்ம ஹோல் கரம் மசாலா சேர்க்கணும். 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு போட்டால் போதும், பட்டை வேண்டாம். இது நல்லா வறுத்துருங்க. ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோவாக வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா காரத்துக்காக காரம் ப்ளஸ் கலர் வேணும். அதுக்காக 2 காஷ்மீரி சில்லி, இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, வேண்டாம். தக்காளி வெங்காயம் வதக்குறப்போ ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இருந்தால் 2 காஷ்மீரி சில்லி வந்து இந்த ட்ரையாக பவுடர் பண்ணுறதுல சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் வந்தோடனே இதை ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபைனாக ஒரு கோர்ஸ் பவுடர் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் கூட சேர்த்து அரைக்கணும். இதை ஃபஸ்ட்டு ஆற வச்சுருவோம். இதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா தக்காளியும் உள்ள சேர்த்துடலாம். நான் இதுக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா வதக்கிட்டோன்னா நமக்கு கிரேவி வந்து அவ்வளோ கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா வதக்கிடுங்க. இப்போ எடுத்தாச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த பவுடர் நம்ம ட்ரை மசாலா அரைச்சி வறுத்தோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு தடவை தண்ணி ஊற்றாமல் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போது தாளிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதாவது ஒரு 20 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்து, பட்டர் கூட இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஏன் பட்டர் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோன்னா, நீங்கள் பட்டர் வந்து நெய் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப பிடிச்சிரும். எல்லாமே நெய்யே ஃபஸ்ட்டு அடியில் ஒட்டும் பிளாக்காக, அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒட்டிடும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பட்டர் போடுறப்பே போட்டுடணும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 பெரிய வெங்காயம், 1/2 கேப்சிகம், இதை வந்து கொஞ்சம் நல்லா க்யூபாக வந்து கட் பண்ணி, பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயத்துக்கு அப்புறம் கேப்சிகம், இது நம்ம நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வெங்காயம் கேப்சிகம் வதங்கின உடனே நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடரும் தக்காளி வெங்காயமும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நமக்கு கிரேவி வந்து ஒரு திக்காக வேணும்னு நினைப்போம், சில டிஷ்ஷஸ்க்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னு நினைப்போம். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க, உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ பன்னீர் போட்டலாம். நான் ஒரு 150 கிராம் பன்னீர் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். அந்த மசாலா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை வந்து உள்ளே போட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த பன்னீரோடு சேர்த்து அந்த மசாலா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். க்ரீம் வேணும்னா சேர்த்துக்கலாம், க்ரீம் இல்லாதவங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ரிச்சாக இன்னும் ஃபீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேஷ்யூ நட் அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சம் க்ரீமும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. கிரேவியும் வந்து நல்லா திக்காயிடுச்சு.
இப்போ நான் இதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் சர்வ் பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.